சென்னை எழும்பூரில் பாஜக சார்பில் நடைபெறும் இஃப்தார் நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சித் தலைவர்களுடன் அண்ணாமலை பங்கேற்றிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜானகிராமன். வணக்கம் ஜானகிராமன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். பாஜக சார்பில் புனித ரமலான் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், பாஜக மாநில துணைத் தலைவர் கருநாகராஜன் உள்ளிட்டோருடன் இந்த பாஜகவின் கூட்டணி கட்சி தலைவர்களான ரவி பச்சமுத்து, ஜான் பாண்டியன், டிடிவி தினகரன், ஓபிஎஸ் மற்றும் பாமக சார்பில் வழக்கறிஞர் பாலு உள்ளிட்டோரும் இந்த இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்த நோன்பு குறித்து இந்த சென்னையில் இது 3வது முறையாக இந்த இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சி பாஜக சார்பில் நடக்க உள்ளதாகவும், இது எந்த கட்சியும் நடத்தாத வகையில் மிகப்பெரிய அளவில் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் இந்த இஃப்தார் நோன்பு நடக்க உள்ளதாகவும் நேற்று பாஜகவின் பொறுப்பாளர் அமர் பிரசாத் ரெட்டி கூறியிருந்தார். மேலும் அவர் கூறும்போது, இந்த இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியானது இஸ்லாமியர்களுக்கான கல்வி, பொருளாதாரம் உள்ளிட்ட சில முக்கியமான அறிவிப்புகளையும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மேடையில் அறிவிப்பார் என்றும் தெரிவித்திருந்தார். அதனால் இந்த நோன்பு விழாவில் அண்ணாமலை என்ன பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் சற்று இருக்கத்தான் செய்கிறது. அந்த வகையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூட்டணி கட்சி தலைவர்களுடன் இந்த இஃப்தார் நோன்பில் பங்கேற்றுள்ளார். தற்போது கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒவ்வொருவராக மேடையில் உரையாற்றி வரும் நிலையில் அந்த நோன்பு திறப்பு நேரம் வரும்போது அண்ணாமலையும் அவர்களுடன் கலந்து கொண்டு இந்த நோன்பு கஞ்சி பருக உள்ளார். தொடர்ந்து அண்ணாமலை இந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் என்ன பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் இங்கு நிலவி வருகிறது.